அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி தமிழ் நேசம் அகாடமியில் நம்ம பார்க்க போகிற லெசன் 6ஆம் வகுப்பில் முதல் பருவமில் குடிமையியல், அதில் பன்முகத்தன்மையினை அறிவோம், அந்த லெசன் தான் பார்க்க போகிறோம். இந்த லெசனில் இருக்க லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கலாம். இது கொஞ்சம் முக்கியமான லெசன் தான், அதனால் நல்லா கவனமாக கவனித்து நல்லா படிங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின், இந்தியா ஏறத்தாழ எத்தனை ஆண்டுகள் பழமை வாய்ந்த நாகரிகத்தின் தாயகமாக விளங்குகிறது? 5000 ஆண்டுகள். நவீன இந்திய இனத்தவரின் ஒரு பகுதியாக உள்ளவர்கள்? விடை, திராவிடர்கள் மற்றும் நீக்ரீட்டோக்கள், ஆரியர்கள் மற்றும் ஆல்பைன்கள், மங்கோலியர்கள். மூன்றாவது கேள்வி, இந்தியாவில் மிக அதிக மழைப்பொழிவு உள்ள மவுண்ட் சிண்ட்ரோம் எந்த மாநிலத்தில் உள்ளது? மேகாலயா. இந்தியாவில் மிக குறைவான மழைப்பொழிவு உள்ள ஜெய்சால்மர் எந்த மாநிலத்தில் உள்ளது? ராஜஸ்தான். கூற்று 1, கூற்று 2, 2 கூற்று கொடுத்துருக்காங்க. இந்தியா ஒரு மத சார்பற்ற நாடு ஆகும். இந்திய அரசு எந்த ஒரு மதத்தையும் அரசு மதமாக அங்கீகரிக்கவில்லை. 2 கூற்றும் சரி. பல மதங்களின் தாயகமாகவும் பல மதங்களின் புகலிடமாகவும் விளங்கும் நாடு எது? இந்தியா. இந்தியாவில் தலைத்தோங்கிய மதங்கள் எது? இந்து மதம் மற்றும் இஸ்லாமிய மதம், கிறிஸ்துவ மதம், சீக்கிய மதம், புத்த மதம் மற்றும் சமண மதம். இந்தியாவின் 2001ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் எத்தனை முக்கிய மொழிகளையும் மற்றும் பிற மொழிகளையும் கொண்டுள்ளது? 122 முக்கிய மொழிகளையும் 1599 பிற மொழிகளையும் கொண்டுள்ளது. இந்தியாவில் உள்ள 4 முக்கிய மொழி குடும்பங்கள்: இந்தோ ஆரியன், திராவிடன், ஆஸ்ட்ரியோ ஆஸ்டிக், சீன திபெத்தியன். இந்த 4 மொழி குடும்பங்கள் தான் இந்தியாவில் இருக்குது. இந்தியாவில் பேசப்படும் முதல் 5 மொழிகள், அதாவது 2011 ஒரு கணக்கெடுப்பு நடத்தி சொல்லியிருக்காங்க. பொறுத்துக, இந்த சைடு இருக்கிறது கேள்வி, இந்த பக்கம் இருக்கிறது பதில். பதில் மட்டும் வாசிக்கிறேன். ஹிந்தி 43.63%, வங்காளம் 8.30%, தெலுங்கு 6.93%, மராத்தி 7.09%, தமிழ் 5.89%. அதாவது இந்தியாவில் பேசப்படுற முதல் 5 மொழிகளோட பர்சன்டேஜ். 11ஆம் கேள்வி, இந்தியாவில் வணிகம் செய்த வந்த வெளிநாட்டவர்கள் வரிசைப்படுத்துக. இது முக்கியமான கேள்வி. ஒரு 5 பேர் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு யார் வந்தாங்க, இந்தியாவுக்கு வணிகம் செஞ்சது யார், அந்த வரிசை தான் கேட்குறாங்க. விடை பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்தது போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள், டேனியர்கள், ஃப்ரெஞ்சுக்காரர்கள். ஒரு கேள்வி கடைசியாக யார் வந்தாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃப்ரெஞ்சுக்காரர்கள் வரும். ஃபஸ்ட்டு யார் வந்தாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா போர்ச்சுகீசியர்கள் வரும். இல்லைனா இதை ஒரு மாற்றி ஆர்டர் கொடுத்து வரிசைப்படுத்துக அப்படின்னு இதே மாதிரி கேட்பாங்க. நீங்கள் இந்த ஆர்டர் மட்டும் கரெக்டாக மனப்பாடமாக வச்சுக்கோங்க. போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள், டேனியர்கள், ஃப்ரெஞ்சுக்காரர்கள் அப்படின்ட்டு. 12வது கேள்வி, இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு முன்னர் ஏறத்தாழ எத்தனை ஆண்டுகள் ஆங்கிலேயர் ஆட்சியின் கீழ் இருந்தது? 300 ஆண்டுகள் ஆங்கிலேயர் ஆட்சியின் கீழ் இருந்தது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி 8வது அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்டுள்ள அலுவலக மொழிகளின் எண்ணிக்கை 22. இந்திய அரசால் முதல் செம்மொழியாக தமிழ் மொழி அறிவிக்கப்பட்ட ஆண்டு 2004. இது ஆல்ரெடி டிஎன்பிசியில் ஒரு முறை கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, அதனால் கவனமாக படிங்க. தற்போது வரை எத்தனை செம்மொழிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன? விடை 6 செம்மொழிகள். சமஸ்கிருதம் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு 2005. அதே போல் தெலுங்கு
செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு 2008. கன்னடம் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு 2008. மலையாளம் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு 2019. ஒரியா செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு 2016. அடுத்து பொறுத்துக வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து கேள்வி இருக்குது. நான் வந்து விடை மட்டும் வாசிக்கிறேன். புனித தாமஸ் தேவாலயம் எங்கே இருக்குது? சென்னையில் இருக்குது. சாஞ்சி ஸ்தூபி, கோனார்க் சூரியனார் கோவில், தில்வாரா சமண கோயில். இந்தியாவில் உள்ள மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் எண்ணிக்கை. மாநிலங்கள் வந்து 28, யூனியன் பிரதேசங்கள் எண்ணிக்கை வந்து 9. கூற்று 1. இந்திய தொல்லியல் துறை இதுவரை கண்டுபிடித்த கல்வெட்டு சான்றுகளில் 60% தமிழ்நாட்டிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டவை. கூற்று 2. அவற்றில் பெரும்பாலானவை தமிழ் மொழியிலேயே எழுதப்பட்டு உள்ளன. இந்த 2 கூற்றுமே சரிதான். இந்தியாவில் பின்பற்றப்படும் பல்வேறு வகையான இசை வடிவங்கள். விடை: இந்துஸ்தானி இசை, கர்நாடக இசை, தமிழ் செவ்வியல் இசை, நாட்டுப்புற இசை, மாவணி இசை, கஜல் இசை, அந்த மாதிரி நிறைய இசைகள் வடிவங்கள் இருக்கின்றன. அடுத்து பொறுத்துக. புகழ்பெற்ற நடனங்களை வச்சு நம்ம பொறுத்திருக்கோம். இந்த பக்கம் இருக்கிறது கேள்வி. நான் வந்து விடை வந்து இந்த சைடு கொடுத்துருக்கேன். விடை மட்டும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பரதநாட்டியம். பரதநாட்டியம்னாலே தமிழ்நாடு தான். பரதநாட்டியம் தமிழ்நாடு. கதகளி கேரளா. யக்ஷகானம் கர்நாடகம். குச்சிப்புடி ஆந்திரா. அதே மாதிரி புகழ்பெற்ற நடனங்களில் பார்த்திங்கன்னா எந்தெந்த ஊரில் அப்படின்றது இருக்கும். இந்த பக்கம் இருக்கிறது கேள்வி, இந்த பக்கம் இருக்கிறது விடை. ஒடிசி ஒடிசா, மணிப்பூர் மணிப்புரி, சத்ரியா அஸ்ஸாம், கதக் வட இந்தியா. இதே மாதிரி தமிழ்நாட்டில் புகழ்பெற்ற நடனங்கள் என்னென்ன? கரகாட்டம், ஒயிலாட்டம், கும்மி, தெருக்கூத்து, பொம்மலாட்டம், புலியாட்டம், கோலாட்டம், தப்பாட்டம். இது எல்லாமே வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப புகழ்பெற்ற நடனங்கள். அடுத்து பொறுத்துக. இந்தியாவில் இருக்க நாட்டுப்புற நடனங்கள் என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, கேரளா வந்து என்னென்னா தெய்யம், மோகினியாட்டம். பஞ்சாப் வந்து பாங்க்ரா. குஜராத் வந்து கார்பா, தாண்டியா. ராஜஸ்தான் வந்து கல்பேலியா, கூமர். அதே மாதிரி இந்திய நாட்டுப்புற நடனங்கள். உத்தரப்பிரதேசம் வந்து ராஜலீலா, உத்தரகாண்ட் வந்து சோலியா, அஸ்ஸாம் வந்து பிஜு. இந்தியாவோட முக்கிய தேசிய விழாக்கள் என்னென்ன? விடை வந்து குடியரசு தினம், சுதந்திர தினம், காந்தி ஜெயந்தி. அடுத்த கேள்வி 31. வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொற்றொடரை உருவாக்கியவர்? ஜவஹர்லால் நேரு. இது வந்து ஒரு முக்கியமான கேள்வி. இதுக்கு முன்னாலையும் கேட்டிருக்காங்க. வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொற்றொடரை உருவாக்கியவர் ஜவஹர்லால் நேரு. அதே வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொற்றொடர் ஜவஹர்லால் நேரு எழுதிய எந்த நூலில் உள்ளது? டிஸ்கவரி ஆஃப் இந்தியா. இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என கூறிய வரலாற்று ஆசிரியர் யார்? V.A. ஸ்மித். பன்முகத்தன்மையின் மீது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துவது என்னென்ன? தொழிற்சாலைகள், வணிகம், நிலநடுக்கம், நில அமைப்பு மற்றும் காலநிலை. இதோட பார்த்தீங்க அப்படின்னா 6ஆம் வகுப்பில் முதல் பருவத்தில் குடிமையியலில் ஃபஸ்ட் லெசன் வந்து லைன் பை லைன் கொஸ்டின்ஸு முடியுது. இப்போ இதை நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. படிச்சுட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். டிஎன்பிசிக்கு நிறைய பேர் படிச்சுட்ருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் புக்கே பார்க்க வேண்டியது கிடையாது. லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் எடுத்துருப்போம். ஸோ அதனால் நல்லா படிங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். நன்றி, வணக்கம்.